எப்பா என்னடி எல்லா துணியும் எடுத்துட்டு வந்தியா? எல்லா துணியும் எடுத்துட்டு வந்துட்டேம்மா. ஏண்டி உன் அன்னிக்காரியும் அந்த மகா அவளோட துணியை எடுத்துட்டு வந்தியா? ஏம்மா எல்லா துணினா உன் துணி என் துணி மட்டும்தான் எடுத்துட்டு வந்தேன். அவங்க துணியை எதுக்கு நம்ம துவைக்கணும்? அவங்களே வந்து துவைச்சுக்குவாங்க. ஆமா, அவ துணி எதுக்கு நம்ம துவைக்கணும்? நமக்கு என்ன தலையெழுத்தா? அப்புறம் உன் பெரிய அண்ணங்காரனோட துணி எடுத்துட்டு வந்தியா? ஐயோ, அதை எடுத்துட்டு வரலாமா? நம்ம 2 பேர் துணி மாடி இவ்வளவு இருக்குது? ஆமாம்மா. ஏடி பார்த்தா நம்ம 2 பேர் துணி மாதிரியே தெரியல. இவ்வளவு துணி இருக்கேடி. நம்ம 2 பேரும் இவ்வளவு துணியா போட்டு உடுத்தணும். அவங்க துணியை இது சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டியா? நல்ல காலத்துல என் மாமியார் துணியை துவைக்கிறதுனால எனக்கு அம்புட்டு கஷ்டம். நான் தான் போய் மற்றவங்க துணியெல்லாம் எடுத்துட்டு வரேன்னா. இல்லம்மா, நம்ம 2 பேர் துணின்னா. சரி சரி, உன் அண்ணங்காரனோட துணியை எடுத்துட்டு வா. அதை எடுத்துட்டு வரலன்னு வச்சுக்காங்க, ஆடு நாடுவான். இந்த வீட்டுக்கு சம்பாரிச்சு போறேன், என் துணியை துவைக்கல வைக்கல அப்படி இப்படி ஆடுவான். அவன் ஆட்டம் நமக்கு தாங்காது. போ, அவன் துணியை எடுத்துட்டு வா. என்னதான் உன் பையன் திட்டினாலும் உன் பையனை மட்டும் நீ விட்டு கொடுக்க மாட்ட. ஏண்டி அவனால தாண்டி இந்த வீடே ஓடிக்கிட்டு இருக்குது. ஒருவேளை சோறா இருந்தாலும் ஒழுங்கா சாப்பிடறானா உன் அண்ணங்காரனால தான். அதனால அவனை நம்ம எந்த அளவுக்கு அவனை பாத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அவன் நம்மள பாத்துக்குவான். போய் அவன் துணி எடுத்துட்டு வா. சரிம்மா. எப்பா, இவ என்னைக்குதான் குடும்பத்துல இருக்க சூதுவாதெல்லாம் கத்துக்கிட்டு வாழ போறாடே தெரியல. இங்க பாருப்பா, தயவு செஞ்சு சொல்றேன், உன் காலில் கூட விழுறேன். இப்படி எல்லாம் பண்ணாத. மனசு ரொம்ப வேதனையா இருக்கு தெரியுமா? உன்கிட்ட பேசுற இந்த கொஞ்ச நாளா தான் நான் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா ஃபீல் பண்றேன். இப்ப நீயும் இப்படி பண்ற என்னப்பா? அண்ணே ப்ளீஸ் பா, இப்படி பண்ணாத. உனக்காக நான் எவ்வளவு மாறி இருக்கேன் தெரியுமா? இந்த அண்ணன் என்னமோ பேசிக்கிட்டு இருக்கு. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு ஒன்னும் புரியலையே. ஏதோ லவர்ஸ் கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. சரி, என்னன்னு பாப்போம். உனக்காக நான் என் குடும்பத்துல உள்ளவங்களுக்கு கூட நான் அந்த அளவுக்கு செலவு பண்றதுல தெரியுமா? என்னப்பா, உனக்காக நான் எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நீ போய் இப்படி சொல்லும் போது மனசு வேதனையா இருக்கு. நிஜமாப்பா, நீ சொன்னதுனால எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு நீ என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காத. நம்ம ஓகேப்பா, ஐ எம் வெரி சாரி. இனிமே நான் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். ஓகேவா? எப்பயும் உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குவேன். என்னது பிடிச்ச மாதிரி நடந்துக்குவானா? இவன் என்ன சொல்றான்? நானுமே அந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். ஓகே. அப்புறம் உமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு மேனஸ் இல்ல, ஒரு போன் பேசிட்டு இருக்காங்க, ஒட்டி கேட்டுட்டு இருக்கே நின்னு. ஐயோ அண்ணே, ஒட்டெல்லாம் கேட்கலனே, இப்பதான் வந்தேன். இங்க பாரு, நீ யாரு அம்மா யாருன்னு எல்லாம் எனக்கு தெரியும், சரியா? உன் நடிப்பெல்லாம் என்கிட்ட போட்டுட்டு இருக்காத. உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்ல. உன்னை வீட்டுக்கு போன்னு சொல்லி எத்தனை நாள் ஆகுது, ஆனா நீ போகலான்ட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்கல. ஒரு காலத்துல உன் புருஷன் ஏதாவது பண்ணானா வீட்டுக்கு வாமா நான் இருக்கேன் அண்ணேன்னா, இப்ப இப்படி சொல்றான். இந்த அன்னைங்களையே நம்ப கூடாதுடா சாமி. நான் ஒன்னும் நீ பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்கல. துணி துவைக்க போறேன், உன் துணி எது இருந்தா குடுன்னு கேட்கதான் வந்தேன். உடனே இந்த ஆட்டம் கட்டுற. துணியெல்லாம் ஒண்ணும் இல்ல, போ. வர நீ பண்றதுல ஒண்ணுமே சரியில்லைண்ணே. இதெல்லாம் எங்கிட்டு தான் போய் முடிய போகுதுன்னு தெரியல. முதல்ல உன் வீட்டுல நடக்கிற சாக்கடை முதல்ல அள்ளு, அதுக்கப்புறம் இங்க வந்து நீ அள்ளலாம், போ. ஆனாலும் தண்ணி பேசுறதுல ரொம்ப ஓவரா தான் இருக்கு. ஐயோ, நான் வேற பேசிட்டு இருந்ததுல அவ கேட்டிருப்பாளா? ஐயோ, இந்த வீட்டுல நிம்மதியா ஒரு நிமிஷம் கூட பேச முடியல. சப்பா, இந்த துணி எடுக்க போனாலா இல்ல துணியவே தச்சு வாங்க போனாலா? எவ்வளவு நேரம் பண்ணிக்கிட்டு இருக்கா? அங்க மோட்டர்ல தண்ணியே நின்றும் இவ வரத்துக்குள்ள. ஏண்டி ஆடிக்கு வர சொன்னா ஆவணிக்கு தான் வருவியா? என்னடி இவ்வளவு நேரம்? சரி, எங்க அண்ணங்காரனோட துணி எடுத்துட்டு வந்தியா? என்ன வெறுங்க ஆட்டிக்கிட்டு வந்திருக்க? போமா, நானே அண்ணன் திட்டிருச்சுன்னு கவலையில வரேன், நீ வேற. என்னடி என்னாச்சு? அண்ணன் யார்கிட்டயும் போன்ல பேசிட்டு இருந்துச்சு. நான் உள்ள போனேன். அப்போ அண்ணன் என்னென்னமோ பேசிட்டு இருந்துச்சா, அதை கேட்டேனா, அதனால அண்ணன் வந்து திட்டி பிடிச்சி ஒட்டி கேட்டுட்டு இருக்கியா? உனக்குலாம் அறிவுன்றதே இல்லையா? உன் வீட்டுக்கு போக மாட்டியா அப்படி இப்படின்னு. ஏண்டி அவன் ரூமுக்குள்ள போகும்போது அண்ணன் கூப்பிட்டுட்டு போக வேண்டியதானே? அதை விட்டுவிட்டு திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழையிற மாதிரி நீ பாட்டு போய் நுழைஞ்சிருப்ப. அதனால அவன் கத்திருப்பான். கொஞ்சம் கூட உனக்கு அறிவுன்றதே இல்ல. துணியை தான் எடுத்துட்டு வந்தியா இல்லையா? அண்ணன் துணி எதுவும் இல்ல, போன்றுச்சு. சரி வா, துணி எடுத்துட்டு வா, போக. நம்ம இந்த பிள்ளைங்களை எல்லாம் எந்த நேரத்துலதான் பெத்தேன்னு தெரியல. கொஞ்சம் கூட பொறுப்புன்றதே இல்ல. ஏண்டி குடத்தையும் துணியை எடுத்துக்கிட்டு வா. நான் சொன்னா மட்டும் இந்த அம்மா என்ன நம்பவா போகுது? என்னமோ நடக்க போகுது, ஆனா அது என்னன்னு தான் ஒன்னும் புரியல. இனிமே இந்த அமுதாதான் நமக்கு நாத்தனாரு. இப்பயே அதை இதுன்னு கொடுத்து காக்கா பிடிச்சி வச்சுக்கிட்டா தான் நம்ம அங்க போகும்போதும் வரும்போதும் நமக்கு தேவையானதை எடுத்து கொடுப்பா. இல்லன்னா அப்ப மட்டும் நீ எண்ணத்தை கொடுத்து இப்போ வந்து நீ சுருட்டிட்டு போறேன்னு சொல்லி நம்மகிட்ட எதிர்த்துக்கிட்டு நிப்பா. இப்பயே இதெல்லாம் கொடுத்து காக்கா பிடிப்போம். அமுதா, எம்மாடி அமுதா, அமுதா. என்ன அண்ணி குரல் மாதிரி இருக்கு? அமுதாமா? அட அண்ணிதான். அண்ணி வாங்க, நீ உள்ள வாங்க. நான் உள்ள இருக்கேன், வாரேன். உள்ள இருப்பா போல இருக்கு. சரி உள்ள போவோம். அமுதா, எங்கிட்டு தான் போறானே தெரிய மாட்டேங்குதே. சரி, இங்க உட்காருவோம். அடடே அண்ணி வாங்க, நீ உட்காருங்க. என்னமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? எவ்வளவு நேரம் கூப்பிட்டுக்கிட்டே கிடக்குறேன்.
இல்லைங்க நீ பின்னாடி இலத்தலையெல்லாம் வர கீழே வந்து கிடந்துச்சா அதான் எல்லாத்தையும் பெருக்கி விடுவோன்னு சொல்லிட்டு பெருக்கிட்டு இருந்தேன். ஐயோ வேலை செய்யும்போது நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோனோ. அச்சச்சோ அண்ணி அப்படியெல்லாம் போய் சொல்லாதீங்க, நீ உட்காருங்க. என்ன மட்டும் உட்கார சொல்லிட்டு நீ நிக்கிற, நீயும் உட்காருமா. சொல்லுங்க நீ, எதுவும் வேலைங்களா? அட எந்த வேலையும் இல்லம்மா, வீட்டுல பிரியாணி செஞ்சேன். அதான் சரி நீ சாப்பிட்டியா என்னமோ, சாப்பாடு தான் ஆக்கிட்டு இருக்கேன் தான் சரி கொண்டு வந்து கொடுப்போன்ட்டு ஓடி வந்தேன். ஐயோ ஏங்க நீ, நான் இதை செஞ்சுக்குவேன்ல. முதல்ல மாதிரி விட முடியுமா? இப்ப நீ என் வீட்டுக்கு வரப்போற மருமவ, எனக்கு இனிமே நாத்தனாரு, இனிமே நான் தானே உனக்கு எல்லாம் செய்யணும். இந்தாமா இந்தா சாப்பிடு. இருக்கட்டும் அண்ணி. சாப்பாடு எதுவும் ஆக்கினியா அமுதா? இல்லைங்க நீ, காலையில வடிச்சதே இருக்கு, அதனால எதுக்கு சமைச்சுக்கிட்டு இருந்து எதுவும் பண்ணல. சரி சரி சமைக்கலைன்னா என்ன, இனிமே வந்து அண்ணி வீட்லயே வந்து 3 நேரமும் சாப்பிட்டுக்க. இனிமே சமையல் வேலையில எதுவும் பண்ணாத. இனிமே நீ புது பொண்ணு, எங்க வீட்டுக்கு வரப்போற மருமவ, இப்படி கஷ்டப்பட்டெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காத. ஏதாவது செய்யணும்னா கூட அண்ணின்னு ஒரு குரல் கூட நான் வந்து செய்யறேன், சரியா? அச்சோ உங்களுக்கு எதுக்கு நீ சிரமம்? இதுல என்ன சிரமம் கிடக்குது? நம்ம என்ன வேற ஆளா? இனிமே நம்மள ஒரே குடும்பம். உனக்கு நான் செய்யாம வேற யார் செய்வா? ஏதாவது ஒண்ணுன்னா உடனே குரல் கொடுத்துரு. இப்ப நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு பின்னாடி உடம்பு கிடம்பு சரியில்லைன்னா கல்யாண நேரத்துல என்ன பண்றது? இப்படி எல்லாம் அதை எதுவும் செஞ்சுக்கிட்டு இருக்காத, சரியா? சரி அண்ணி. ஏமா என்னாச்சு? நான் இது எதுவும் தப்பா சொல்லிட்டேன் நாமதா? இல்லைங்க அண்ணி, நான் முதல்ல கல்யாணம் பண்ணி போன வீட்டுல என் நாத்தனாருங்க என்ன அந்த குடும்பப்படுத்துவாங்க. ஆனா நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க, அதை நினைச்சுதான். அட இதுக்கா போய் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? அப்பதான் எதையுமே நீ யோசிக்காத, சரியா? முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டும். இனிமே நான் அவனை நல்லா பாத்துப்பேன். என் தம்பியும் சும்மா சொல்லக்கூடாது. முதல்ல ஒருத்தி இருந்தா பாரு, அவன் என் தம்பியை புடுங்கி எடுத்தா. அவகிட்ட இருந்து விமோச்சனம் கிடைக்கிறது நீ என் வீட்டுக்கு வரணுன்றதுக்காக தான் என்னமோ. நீ அதை பத்தி கவலையே படாத. போன இதுல நீ எவ்வளவு கஷ்டப்பட்டியோ அதை விட 100 மடங்கு இந்த வீட்டுல நீ சந்தோஷமா இருக்கலாம். இல்லைங்க அண்ணி, நீங்க இப்படி பேசும்போது அது கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாழ்க்கையை நீங்க கொடுத்த பிச்சை. இங்க பாரு அமுதா, இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்காரு, சரியா? நாங்க இருக்கோம். இனிமே என் குடும்பம் உனக்கு எல்லாமாவும் இருக்கும். நான் இங்க பக்கத்துல இருந்து உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் உதவின்னு கேட்ட அம்புட்டு செய்யற போதாத குறைக்கு உனக்காகவும் நீ எல்லாமே செஞ்சுக்கிற. அப்படின்னு போது இந்த மாதிரி பிள்ளைய விடணும்னு மனசு வருமா? உங்க அண்ணன் இப்படின்னு இந்த பொண்ணுக்குன்னு சொன்ன உடனே எனக்கு தோணுது என் தம்பிக்கு கட்டி வைக்கணும்னு தான். ஆனா என்ன பண்றது, அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி போச்சு. எப்படியோ அவ பிரிஞ்சு போனதுனால நீ என் வீட்டுக்கு வரப்போற. இந்த மகாலட்சுமி தான் என் வீட்டுக்கு வரணும்னு இருக்குதா என்னமோ? ரொம்ப நன்றி அண்ணி, ரொம்ப நன்றி. உங்களை நான் என்னைக்குமே என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். நீ உன் வாழ்நாளில் என்னை மறக்கறியோ இல்லையோ, உன் வீட்டுக்குன்னு நான் வரும்போது, அதாவது என் தம்பி வீட்டுக்கு வரும்போது என்னை பார்த்து எனக்கு தேவையானது கொடுத்து அனுப்புனீங்கன்னா அதுவே போதும். அப்புறம் அமுதா, ஏதாவது உனக்கு என் தம்பியை பற்றி தெரியணுமா வைக்கணும் அப்படின்னா கூட என்கிட்ட சொல்லு. அவனை ஃபோன் பண்ணி பேச சொல்கிறேன். நீயும் ஃபோன் பண்ணி அவன்கிட்ட பேசு. அப்போ தான் உங்களுக்குள்ள நல்ல கருத்துக்கள் ஏற்படும், சரியா? அண்ணி நீங்க பார்த்து வச்சாலே அது நல்லா இருக்கு அண்ணி. நீங்களும் அண்ணனும் தான் எனக்கு அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து பண்ண போறீங்க. இதுல நான் எந்த இதையும் நான் சந்தேகப்பட போறதில்ல அண்ணி. இதில் என்ன இருக்கு? இதெல்லாம் எங்களோட கடமை. பேசணும்னு நினச்சின்னா சொல்லு, சரியா? சரிங்க அண்ணி. கடவுளே, முதல் வாழ்க்கை தான் எனக்கு முற்றிலும் கோணலா போச்சு. இப்ப ரெண்டாவது எனக்கு ஒரு வாழ்க்கை அமைய போகுது. இந்த வாழ்க்கையாவது எனக்கு சந்தோஷமா அமையணும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இதுக்கு மேல கஷ்டப்பட என்னால முடியாது. உன்னை நம்பிதான் இந்த வாழ்க்கையில அடி எடுத்து வைக்க போறேன். நீதான் துணையா இருக்கணும். என்ன சொல்ற? ஆமா அப்பாயி, கிளம்பணும்ல, வந்து எவ்வளவு நேரம் ஆயிப்போச்சு. ஏயா நாங்களா சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி இங்க வந்துட்டு நீ மட்டும் கிளம்பி போறேன்னு சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இரியா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. அத்தை, எனக்கும் இருக்கணும்னு ஆசைதான் அத்தை. ஆனா அப்பா மட்டும் அங்க தனியா இருப்பாரு, அம்மாவும் வீட்டுல இல்ல. அதான். உங்க அப்பா அதெல்லாம் தனியா இருந்துக்குவான். அதெல்லாம் அவனுக்கு என்ன இருக்கவா தெரியாது. நீ இரியா சாமி, இரு சாமி. ஆமா சந்தோஷ், நாங்க இப்படி சந்தோஷமா இருந்தெல்லாம் எத்தனையோ வருஷம் எங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தது கூட கிடையாது. நீ வந்துதான் எங்களை இவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்க. எங்க எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சுட்டு நீ மட்டும் கிளம்புன்னு சொல்லும்போது கஷ்டமா இருக்கியா? இரியா. இல்லமாமா, எனக்கு இருக்கணும்னு ஆசைதான். உங்க எல்லாரும் கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பாசிட்டிவ் வைப்பே எனக்கு கிடைக்குது. ஆனா என்ன பண்றது, வீட்டுல அப்பாவுக்கு அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்கன்னா நான் பக்கத்துல இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கு வேற சந்தேகப்படுவாங்க. அப்புறம் இங்க வந்து அதெல்லாம் பெரிய பிரச்சனை. அதான் நான் கிளம்புறேன். நீ சொல்றது சரிதான்பா. இருந்தாலும் இதுக்கப்புறம் நம்ம இப்படி எல்லாம் ஒண்ணா இருக்க போறோம். இரியா. புரிஞ்சுக்கோங்க அத்தை, நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பா சந்திக்கலாம். சரிப்பா, நீ முடிவு பண்ணிட்ட. நாங்க என்னத்த சொல்றது? பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும், சரியா? இரு சாமி, சாப்பாடு எல்லாம் மிச்சம் இருக்குது. அப்பாவுக்கும் உனக்கும் கட்டி தரேன். வீட்டுல எடுத்துட்டு போய் சாப்பிடு. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் பாய். அப்பா கடையிலே சாப்பாடு வாங்கிட்டு வந்திருப்பாரு. அதனால நாங்க அங்கேயே சாப்பிட்டுக்கிறோம். சரி சாமி. பார்த்து பத்திரமா போகணும்பா. நீ சரியா? சரிங்க அத்தை. ராத்திரி நேரம் பைக் ஓட்டுறது பார்த்து கவனமா ஓட்டணும். நீ பாட்டு கண்ணா பின்னான்னு வேகமாலாம் ஓட்டாத, சரியா? அத்தை, நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல அத்தை, அதெல்லாம் நான் ஓட்டிக்குவேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. நீங்க சந்தோஷமா இருங்க. எதுவும் வேணும்னா உடனே கூப்பிடுங்க. என்னால முடிஞ்ச உதவியை நான் பண்றேன். நீ கேட்டதே போதும் சாமி. சரி, அப்ப நான் வாரேன். அப்பாயி வாரேன். மாமா, மகா. சரி, எல்லாரும் இருங்க. சந்தோஷ், அப்பாயி
போயிட்டு ஃபோன் பண்ணு சாமி. ஃபோன் பண்ணாம இருக்காது சரியா? உங்க அப்பாவும் உங்க அம்மா வேணா எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா நீ இந்த அப்பாயை மறந்துடாத. அப்பப்ப வந்துட்டு போ. கண்டிப்பா வருவேன் அப்பாயி, சரிங்களா? கவலைப்படாதீங்க, அழாதீங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். உடம்பு எதுவும் முடியலன்னா கஷ்டப்பட்டு வேலைக்கெல்லாம் போவாதீங்க, வீட்டோட இருங்க. சரி, போயிட்டு வரேன். பாவமா சந்தோஷத்துக்கு இங்க இருந்து போறதுக்கு மனசே இல்ல. ஆமாம்மா, புள்ள முகமே வாடி போச்சு. இருன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். அங்க வாத்தாக்காரி வேற பத்திரக்காளி மாதிரி ஆடுவாளே, இங்க வந்தேன்னு தெரிஞ்சா என்ன பண்றது? சொந்த பேர பிள்ளைகிட்ட கூட ஏதோ பயந்து பயந்து பழகிறதா இருக்கு உன் அன்னிக்காரினால. எல்லாம் மாறணுமா? நம்ம குடும்பம் பழையபடி சந்தோஷமா இருக்கும். அண்ணன் குடும்பம் நம்ம குடும்பம்னு. அதுதான் என்னோட ஆசை. கடைசியில கண்ணை மூடுறதுக்குள்ள நம்ம குடும்பம் பழையபடி சந்தோஷமா இருக்கணும். அதை மட்டும்தான் நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எம்மாடி, உன் அன்னிக்காரி நினைச்சுக்கிட்டு இருக்கா அவ இல்லைன்னா இந்த வீட்டுல ஒரு அணுவும் அசையாதுன்னு. ஆமாம்மா, அவங்க இல்லைன்னா நம்ம சோறு திங்க மாட்டோமா, இல்ல நம்ம துணியெல்லாம் துவைச்சுதான் போட மாட்டோமா. போய் அவங்க பாட்டுக்கு உக்காந்துக்கிட்டாங்க. இங்க வீடு என்ன ஆனா என்ன, யாருக்கு என்ன ஆனா என்னன்னு. வரட்டும், எங்கிட்ட போனாலும் இங்க தானே வந்தாகணும். அன்னைக்கு இருக்குது அவளுக்கு கச்சேரி. வந்தா நீ எல்லாம் வீட்டுக்குள்ளே விடாதம்மா. அன்னைக்கு தான் சொன்னல, உன் புள்ள வந்துட்டாலும் உன் புள்ள பாத்துக்குவான்னு. இப்ப நாம தான் பாத்துக்குவோம். அவங்க இனிமே வீட்டு பக்கமே வர விடாத. அதான் நடக்க போகுது பாரு. என்னமோ அவனாலத்தான் நம்ம சோறு திங்கிற மாதிரியும், அவ வேலை செஞ்சுதான் நம்ம திங்கிற மாதிரி இல்ல அவன் அடிச்சுட்டு திரிகிறா. அடடா, மருமகளை தேடி வீட்டுக்கு போகணும்னு பார்த்தோம். மருமகளே இங்க இருக்காளே, இங்கேயே சொல்லிடுவோம். மருமகளே. என்னது மருமகளா? என்னம்மா, எப்படி இருக்க? எப்படியோ இருக்கேன். எதுக்கு வந்தீங்க? ஏனிமா, ஏமா அப்படி பேசுற? உங்ககிட்ட எல்லாம் இப்படி பேசாம வேற எப்படி பேசுவாவ? அன்னைக்கு துரத்துற மாதிரி எல்லாரும் சேர்ந்து என் பிள்ளைய துரத்தி விட்டுட்டீங்க. இப்ப என்னன்னா இருக்காளா இல்லையான்னு பார்க்க வந்திருக்கீங்களோ? ஏன் சம்பந்தியம்மா நீங்களும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நானே மனசு ஒடிஞ்சு போய் வந்திருக்கேன். பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்ட வந்துட்டீங்களோ? உங்க நடிப்பெல்லாம் இங்க பலிக்காது. ஒழுங்கு மரியாதையே போயிருங்க சொல்லிட்டேன். என்னம்மா இப்படி பேசுற? உனக்காக தான் ஒன்று சொல்லணும்னு வந்தேன். நீங்க சொன்ன வரைக்கும் போதும், நான் செஞ்ச வரைக்கும் போதும். உங்களால பட்ட கஷ்டம் எல்லாம் எனக்கு போதும். இதுக்கு மேல உங்க குடும்ப சகவாசமே எனக்கு வேண்டாம். ஆமா, நீங்க இல்லைன்னா என் பிள்ளை எனக்கு பாத்துக்க தெரியாதா? உங்க ஒட்டும் வேணாம், உறவும் வேணாம். துரத்தி விட்டதாவே இருக்கட்டும். என் பிள்ளைக்கு கடைசி காலம் வரைக்கும் என்னால கஞ்சி ஊத்த முடியும். அவளுக்கு 1க்கு 2 அண்ணன் இருக்குது. போதாத வரைக்கும் தாய் நான் இருக்கேன். உங்க ஒன்னும் அரிசனும் வேணா, ஒரு மண்ணாங்கட்டி வேணாம். போங்க அங்கிட்டு. என்ன சம்பந்தியம்மா நீங்களும் இப்படி பேசுறீங்க? முதல்ல நான் சொல்ல வரதை கேளுங்க. அதான் என் புள்ள சொல்லிட்டால, இதுக்கு மேல நீங்க சொல்றது கேட்கறதுக்கு நாங்க தயாரா இல்ல. ஒழுங்கு மரியாதையே போயிருங்க. இல்லையா ஊர்ல உள்ள எல்லா சாதி சனத்தையும் கூப்பிட்டு அடிச்சு துரத்த சொல்லிடுவேன். நீங்க என்ன பண்ணனாலும் சரிங்க சம்பந்தியம்மா. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டு தான் போறேன். ஏமா, முதல்ல இவங்களை போக சொல்லுமா. இவங்க மூஞ்சில முழிச்சா கூட பாவம். அப்படியே எனக்கு பத்திக்கிட்டு எரியுது. அன்னைக்கு துரத்தும் போது அப்படியே நீ இங்க இருந்தாலும் என் பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு தான் இருக்கணும்னு அப்படி நின்னாங்க. இப்ப நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க. அதான் என் மக சொல்லிட்டால, போறீங்களா இல்லையாப்ப? சரி சம்பந்தியம்மா, நான் போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டு தான் போவேன். ஐயே, உங்க கூட பெரிய ரோதனையா போச்சு. என்ன உங்களுக்கு பிரச்சனை இப்ப? எம்மாடி, நீ இங்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் வீட்ல ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயி போச்சுமா. இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. என்ன பிரச்சனை? எம்மாடி, என் மாமக்காரி என் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டாமா. ஓ, இப்படி சொல்லி என் பிள்ளைய உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு பாக்குறீங்களா? இந்த நாடகத்தெல்லாம் வேற கிட்டாவது போய் வச்சுக்கங்க, எங்க கிட்ட வச்சுக்காதீங்க. சம்பந்தியம்மா, உண்மையை நான் சொல்றேன். என் மருமகளோட வாழ்க்கை போயிடக்கூடாது, அதுக்காக தான் சொல்றேன். அடிச்சு கையெடுங்க. இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. ஒழுங்கு மரியாதையே போயிருங்க சொல்லிட்டேன். எம்மாடி, நான் உண்மையை தான் சொல்றேன். என் பையன் உன் மேல இருக்க கோவத்துல என் புள்ள கட்டுறாரு. என் மாப்பிள்ளையோட தங்கச்சி ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு போய் பொண்ணு பார்க்கவே போயிட்டான். 2 பேத்துக்கு சம்மதமாமா. கூடிய சீக்கிரத்துல ஒரு விவகாரத்தை கொடுத்துட்டு அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறாளாம். எனக்கு அதை கேட்டோட நெஞ்சே அடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னதான் உனக்கு எனக்கு எவ்வளவு கோவம் மனஸ்தாபம் இருந்தாலும், ஆனா ஒரு பொண்ணுக்கு துரோகம் செய்யற அளவுக்கு நான் ஒண்ணு கெட்டவல்லம்மா. நான் உனக்கு மாமியாரா நடந்துக்கிட்டாலும் நீ என்ன நினைச்சுக்கலாம். என்ன இருந்தாலும் நீயும் ஒரு பொண்ணு. உன் வாழ்க்கை கெட்ட போறதுக்கு நான் துணைக்கு நிக்க மாட்டேம்மா. வாமா, நீ நம்ம வீட்டுக்கு வந்துரு. இல்லன்னா உன் வாழ்க்கையே போயிடுமா. ஓ, உங்க பையன் இப்படி எல்லாம் நடிக்க சொல்லி சொன்னானோ? என்ன சம்பந்தியம்மா? இங்க பாருங்க அத்தை, உங்க வீட்டுல கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். அவரு பொண்ணு பார்த்துட்டாருல்ல, இவ்வளோ தூரம் இத்தனை வருஷம் வாழ்ந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் வீட்டை விட்டு வந்த உடனே பொண்ணு பார்க்குற அளவுக்கு போயாச்சு. இதுக்கு மேலே எதுக்கு நான் அவர் கூட வாழணும்? நானே அவருக்கு டைவர்ஸ் தந்துடுறேன்னு சொல்லுங்க. அவ கூட சந்தோஷமா வாழட்டும். போதுமா? என்னம்மா இப்படி பேசுற? உங்க குடும்பத்துல எல்லாம் இப்படி பேசாம வேற எப்படி பேசுவாங்க? உங்க குடும்ப சங்காத்தமே எனக்கு வேண்டாம். தயவு செஞ்சு போயிருங்க சொல்லிட்டேன். இப்படி பேசாதம்மா, வீட்டுக்கு வந்துருமா. இல்லன்னா என் பையன் ஒண்ணு கிடக்க ஒண்ணு அந்த பிள்ளை கட்டிக்கிட்டு வந்துட்டானா உன் வாழ்க்கை போயிட்டுடாமா. என் பிள்ளைக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும். உங்க பையன் தான் முடிவு பண்ணிட்டார்ல, நடக்கட்டும். என் பிள்ளை வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒன்னும் அக்கறைப்பட வேணாம். போங்க அந்த சைடு. சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். பின்னாடி உன் தலையில நீயே மண்ணு வாரி அள்ளி போட்டுக்காத. அவ்வளவுதான் சொல்லுவேன். உன் புருஷன் இப்படி எல்லாம் நடிக்க சொல்லியிருப்பான். அதனாலதான் இந்த கிளவி வந்து நடிச்சு பட்டது போத்திருக்கு. ஆமாமா, அந்த
மனுஷனுக்கெல்லாம் அந்த அளவுக்கு தைரியம் எல்லாம் கிடையாது. எனக்கு பயந்து உடங்கி போய் இருப்பது, அந்த ஆளு இன்னொரு பொண்ணை பார்த்து கட்டுறதா? அது ஒரு லூசு கிளவிமா.